உச்சநீதிமன்ற நீதியரசர் கண்காணிப்பு குழுவில் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி இடம்பெறுவது குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி இங்கே பேசியிருக்கிறார். இன்னும் சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு, நமக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கே இது வேதனைக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. இது குறித்து உரிய சட்ட ஆலோசனை பெற்று மாண்புமை உச்சநீதிமன்றத்தை நிச்சயமாக இந்த அரசு அணுகும் என்பதை நாம் தெரிவித்துள்ளோம். அவர் காவல்துறையை சிறப்பாக பணியாற்றியதை குறித்து எடுத்து சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஒன்றை விட்டுவிட்டார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் இங்கே பேசுகிற போது காவல்துறையை குறை சொல்லி பேசியிருக்கிறார். காவல்துறை பாதுகாப்பு சரியாக கொடுக்கலன்னு. ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சியினுடைய தலைவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்பே, பேச்சை ஆரம்பித்ததுக்கு முன்பே காவல்துறைக்கு முதலே சல்யூட் அப்படின்னு நடித்துட்டு சரியான பாதுகாப்பு தந்திருக்கார் என்று சொல்லிவிட்டு தான் பேசினார் என்பதையும் நான் இந்த அவையில் பதிவு செய்கிறேன். எனவே இந்த பிரச்சனை இந்த அவையில் எழுப்பப்பட்டு அப்பொழுது நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அனுமதி இல்லாத இடங்களுக்கு வரும்போது தான் பிரச்சனை வருகிறது. அதனால தான் நீதிமன்றத்திற்கு சென்று அங்கே அணுக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது தவிர வேறல்ல. ஏதாவது அனுமதிக்கப்பட்ட இடத்துல அப்படி ஏதாவது உங்களுக்கு அனுமதி தரவில்லை என்று சொன்னால் அது ஆதாரத்தோடு நீங்கள் சொல்வீர்களால் நான் உரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்குது. லத்தி சார்ஜை பற்றி சொல்கிறாரு, அப்படி எந்த சம்பவம் நடைபெறவில்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக சொல்ல முடியும். இப்படி ஒரு தேவையற்ற காவல்துறை மீது அபாண்டம் சுமத்துகிற வகையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.